சித்தர் பூமி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் பவித்ரா. நம்ம கூட ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ உமா வெங்கட் மேம் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ நாலு நட்சத்திரம் பார்த்து எந்த ஒரு செயலாக இருந்தாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சிலர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பிறந்த மாதத்தில் திருமணம் செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க மேம். நிறைய பேருக்கு அந்த கேள்விகள் இருக்கும். அடுத்த மாதம் பிள்ளைக்கு பிறந்தநாள் வருது, அதே மாதத்தில் திருமணம் வச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். எப்போதுமே பிறந்த மாதத்தில் திருமணம் வைப்பது அப்படிங்கிறது சிறப்பாக அமையாது. அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரப்படி உள்ளது. கிரகங்களின் படியும் அது செய்யக்கூடாது அப்படிங்கிறது உண்மை. அந்த மாதத்தை தவிர்த்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகே மேம். இது திருமணத்துக்கு மட்டும்தானா, இல்லை வண்டி வாங்குறது, இப்போ நான் பிறந்த மாதத்திலே ஒரு புதுசாக ஒரு வண்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கும் பார்க்கலாமா மேம்? கண்டிப்பாக பார்க்கலாமா அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் பாவக கிரகம் சொல்லக்கூடியது நல்ல பாவகத்தில் இருந்ததுன்னா வண்டி வாங்கிறதுங்கிறது நல்லாயிருக்கும். உதாரணமாக ஒருத்தங்க ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்க. ரிஷப லக்னத்திற்கு 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியது சூரிய பகவான். அவங்க பிறந்த மாதம் வைகாசி மாதமாக இருக்குது. அப்போ அந்த மாதத்தில் வண்டி வாங்குறது சிறப்பான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வைகாசி மாதத்தில் அவங்களுடைய லக்னம் ஏஎல்பி லக்னம் ரிஷப லக்னமாக இருந்ததுன்னா, அந்த 4ஆம் பாவக அதிபதி சூரியனாக இருந்தது அப்படின்னா, இந்த வைகாசி மாதத்தில் வண்டி வாங்குவது அவ்வளோ சிறப்பாக இருக்காது அப்படிங்கிறதா சொல்லுவேன். மீதி மாதங்கள் எந்த மாதங்கள் பார்த்து அவங்க ஜாதகப்படி வாங்குறது நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதத்தில் வாங்கினோன்னா அவங்களுக்கு ஒரு அழுத்தம் போராட்டங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதத்தில் செய்வது சிறப்பாக அமையாது அப்படிங்கிறது சொல்லலாம். சரி மேம். இப்போது வீடு வாங்குகிறோம், அதுக்கும் 4 நட்சத்திரம் பார்த்து தான் வாங்குகிறோம். அதுவும் இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதத்தில் தான் வாங்கினா சிறப்பு அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா மேம்? கண்டிப்பாக. இப்போ இந்த வீடு வாங்குவதே பார்த்திங்கன்னா, அந்த வீடு கிரகப்பிரவேசமாக இருந்தாலும் சரி, அந்த மனை அப்படிங்கிறது இருந்தாலும் சரி, அந்த வீட்டில் உள்ள பெண்களுக்கு அது உகந்ததாக இருக்குதா அப்படிங்கிறதான் முதல்ல பார்க்குறது. ஏன்னா மனை வாங்குறது ஆணாக இருந்தாலும் சரி, அந்த வாஸ்துப்படி அந்த மனையில் வசிக்கக்கூடியது அந்த வீட்டின் சமையலறைன்னு சொல்லக்கூடிய அறையை பயன்படுத்தக்கூடியது முக்கியமானது பெண்கள் மட்டும்தான். இப்போ ஒரு ஹவுஸ் வார்மிங் நீங்கள் டைம் குறிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் அந்த வீட்டிலுடைய பெண்களுக்குண்டான பிறந்த நட்சத்திரம் மாதத்தை வச்சு தான் குறிக்கிறோம். அவர்கள் ஜாதகப்படி அவங்களுக்கு இந்த 4ஆம் பாவகம் மனை அமைப்பு எப்படி இருக்குது, அன்னைக்கு அந்த கோச்சார சந்திரன் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் சொல்லணும். இது ஆண் ஜாதகத்தில் பார்க்கணுன்னா கண்டிப்பாக வேண்டாம். பெண் ஜாதகத்தில் அவருடைய மனைவி ஜாதகமோ இல்லைனா தாயார்னா தாயார் ஜாதகமோ அதை பார்த்து செய்தால் சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். பொதுவாகவே அந்த ஜாதகத்தில் அந்த மனைவியோட ஜாதகத்தில் 4ஆம் பாவக கிரக அமைப்பு நல்ல நிலையில் இருந்ததுன்னா அந்த நாட்களில் செய்யலாம். பொதுவாக இப்போ ஒருத்தங்க பிறந்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது மகம் நட்சத்திரம், சிம்ம ராசியில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் அந்த வீடு குடி போகுதல் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்காது. உதாரணமாக சொல்கிறோம். அதே மாதிரி இந்த பங்குனி மாதத்தில் வீடு குடி போகிறது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்காது. இது உதாரண ஜாதகம். அவர்கள் ஜாதகத்தை பார்த்துவிட்டு எந்த மாதத்தில் மனை அமைப்பு நன்றாக இருக்கிறது, என்னைக்கு அவங்க அந்த பால் காய்ச்சும் ஹவுஸ் வார்மிங் பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அவர்கள் ஜாதகம் பார்த்தால்தான் கூற முடியும் அப்படிங்கிறது உண்மை. தொழிலுக்கு நம்ம இந்த மாதிரி பார்க்க முடியுமா? ஒரு ஜாதகம் கொடுத்தா பார்த்தீங்கன்னா, நல்ல நேரம் பார்த்துத்தாங்க புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒருத்தங்களுக்கு இதே சிம்ம லக்னமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 10ஆம் பாவக தொழில்ஸ்தானம் 10ஆம் பாவக தொழில்ஸ்தானம் சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கிரன். இந்த சுக்கிர பகவான் அவர்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். ப்ளஸ் இவர்களுடைய ஜாதகப்படி இன்னைக்கு அந்த கோச்சார சுக்கிரன் சொல்லக்கூடிய கிரகம் எந்த பாவகத்தில் பயணம் பண்ணும்போது பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த 4 நட்சத்திரம் பார்த்து கொடுப்பது அப்படிங்கிறது சிறப்பு. முதல்ல அவங்களுக்கு இந்த 4 நட்சத்திரம் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க ஜாதகப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுக்குண்டான யோகம் இருக்குதா, அதை எந்த நாளில் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்து கூறுவது அப்படிங்கிறது தான் சிறப்பு. செய்யலாமானா செய்யலாம். பஞ்சாங்கம் அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமாக அப்படிங்கிற ஒரு நிகழ்வாக அமையுது. நாள் நட்சத்திரம் திதி கரண யோகத்தை வைத்து தான் நம்மளுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது அமையும். ஒரு நாள் அப்படிங்கிறது அவங்களுடைய பிரதிபலிப்பை குறிக்கும். நட்சத்திரம் அப்படிங்கிறது அவங்களுடைய அனுபவ குணத்தை குறிக்கும். அதே மாதிரி மீதி உள்ள கரணம் யோகம்
இது திதி எல்லாமே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்று செய்யக்கூடிய நிகழ்வுகள் எந்த விதத்தில் அமைந்தால் சிறப்பாக அமையும், அதற்குண்டான ஒரு சிறு பரிகாரம் கூட அந்த இடத்துல சொல்லப்படுமானா சொல்லப்படும். இதன் அடிப்படையில் தான் இந்த பஞ்சாங்கம் பார்க்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறதே நடக்கும். இன்றைக்கி ஒரு திருமணம் ஆனாலும் சரி, இல்லைனா ஒரு சுப நிகழ்வு எதாக இருந்தாலும் சரி, பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மட்டுமே நடக்கப்படுகிறது அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா ஒரு செயலை செய்கிறோம், அதற்குண்டான அனுபவ குணம் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரம் மட்டும்தான் கொடுக்கும். அவர்களுடைய ஜாதகத்தில் அந்த நட்சத்திரம் கோச்சார சந்திரன் சொல்லக்கூடிய கிரகம் நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டுமே அது சிறப்படையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, நல்ல ஜாதக பொருத்தம், நல்ல பொருத்தம் இருக்குது, இந்த நட்சத்திரத்துக்கு இதை குறித்து கொடுத்தா ஓகோன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் மீதி நாட்கள் எல்லாமே அவங்க தவற விட்டுருவாங்க. சில திதிகள், சில நட்சத்திரங்கள், சில கரணங்கள், யோகங்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது சிறப்பு. தவிர்த்து விட்டு செய்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றியை நிறைய பேருக்கு கொடுக்கறது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. பஞ்சாங்கத்தை பற்றியும் நிறைய தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. இப்போ இருக்க காலத்துக்கு பஞ்சாங்கம்லாம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருப்பாங்க. மேம் சொன்னதுலேருந்து கண்டிப்பாக நம்ம டெய்லியுமே தினசரி நம்ம பஞ்சாங்கம் பார்க்கணும். இன்றைக்கி என்ன நாள், இன்றைக்கி என்ன நட்சத்திரம், இன்றைக்கி என்ன கர்ணம் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க மேம். நன்றி மேம். நன்றி மேம். சித்தர் பூமி.